வணக்கம். நாம பொதுவா ஒரு பிரம்மாண்டமான கோவில பத்தி பேசும்போது என்ன மனசுக்கு வரும்? ம் ஒரு பெரிய ராஜா ஒரு ராஜ வம்சம் கட்டினது அப்படிதானே? ஆமா, கரெக்ட். ஆனா ஒரு மன்னனோட தலையீடு இல்லாம ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள், அதிலும் குறிப்பா நெசவு தொழிலாளர்கள் சேர்ந்து ஓஹோ, ரொம்பவே அபூர்வமான ஒரு ஆன்மீக அம்சத்தோட ஒரு கோவில உருவாக்கினாங்கன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. நீங்க அனுப்பி வச்சிருந்த அண்டம் குரல் குறிப்புகளை வச்சு நாம என்னைக்கு அப்படி ஒரு இடத்துக்கு தான் போக போறோம். புதுச்சேரிக்குள்ளையா? ஆமா, புதுச்சேரி முத்தியால்பேட்டையில இருக்கிற கிட்டத்தட்ட 250 வருஷம் பழமையான அருள்மிகு தென்கலை ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தேவஸ்தானம் தான் அது. சரி. இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான கதை என்ன? ஒரு சமுதாயத்தோட கூட்டு முயற்சி எப்படி ஒரு முழுமையான ஆன்மீக வழிகாட்டுதல் மையத்தை உருவாக்குச்சு? வாங்க, இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். பார்க்கலாம். போவோம். போலாம். உங்க குறிப்புகள்ல என்ன ரொம்ப கவர்ந்த விஷயம் இதுதான். 1879ல அந்த பகுதியில வாழ்ந்த பட்டு சாளியர் சமூக மக்கள் ஒன்னு சேர்ந்து பெருமாளுக்காக ஒரு சின்ன சன்னதி அமைச்சிருக்காங்க. ஆமா. இது ஏதோ பெரிய திட்டத்தோட ஆரம்பிக்கல, அவங்களோட பக்தியோட ஒரு சின்ன வெளிப்பாடா தான் இருந்திருக்கு. கரெக்ட். இங்கதான் கதையே சுவாரஸ்யமாகுது. இது வெறும் ஒரு கோவில் கட்டின விஷயம் இல்ல. அப்படியா? அந்த காலகட்டத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். 1879ல புதுச்சேரியோட சமூக சூழல் அது எப்படி இருந்திருக்கும்? ஒரு குறிப்பிட்ட சமூகம் தங்களுக்குன்னு ஒரு ஆன்மீக அடையாளத்தை உருவாக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? உங்க குறிப்புகள் நேரடியா சொல்லாட்டாலும் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. உண்மைதான். ஒருவேளை அவங்க தங்களோட அடையாளத்தை, அவங்க பாரம்பரியத்தை நிலைநிறுத்த ஒரு வழியா இதை பார்த்திருக்கலாம் இல்லையா? நல்ல பாயிண்ட். அப்போ இது வெறும் பக்தி மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தோட சுய அடையாள தேடலாவும் இருந்திருக்கு. நிச்சயமா. ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்ச அந்த சன்னதி இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான தேவஸ்தானமா வளர்ந்து நிக்குதுன்னு உங்க குறிப்பு சொல்லுது. அப்போ இந்த வளர்ச்சி எப்படி நடந்தது? அதுதான் கூட்டு நம்பிக்கையோட சக்தி. ஓ, அந்த சின்ன சன்னதி படிப்படியா மத்த பக்தர்களையும் ஈர்த்திருக்கு. மக்கள் தங்களால முடிஞ்சதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு. ஆமா, அவங்களோட உழைப்பு, பணம், நேரம்னு எல்லாமே இதுல முதலீடாகி இருக்கு. இது அரண்மனை கஜானால இருந்து வந்த காசுல கட்டப்படல. சரி. சாதாரண மக்களோட உண்டியல்ல இருந்து வந்த காசுல கட்டப்பட்டது. அதனாலதான் இதுக்கு ஒரு தனி உயிர் இருக்கு. அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இது வெறும் செங்கல்லாலான கட்டிடம் இல்ல, இது அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு சின்னம். மிகச்சரியா சொன்னீங்க. கோயிலோட பேர்ல கூட ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானம். இந்த தென்கலை என்னும் சொல்லுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கா? இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சொல்லுங்க. வைணவத்துல தென்னிந்தியாவுல 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. தென்கலை மற்றும் வடகலை. ஓகே. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, தென்கலை பிரிவு எந்த நிபந்தனையும் இல்லாம இறைவன் நம்ம மேல காட்டுகிற கருணைக்கு, அதாவது அருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஓஹோ. இப்ப யோசிச்சு பாருங்க, மக்களோட கூட்டு முயற்சியில உருவான ஒரு கோவிலுக்கு இந்த நிபந்தனையற்ற அருள் அன்னோ தத்துவம் எவ்வளவு பொருத்தமா இருக்கு? ஆமா, ரொம்ப பொருத்தமா இருக்கு. இது தெய்வம் மேலேந்து அருள் பாலிக்கிறது மட்டும் இல்ல, மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் காட்டின கருணையின் வெளிப்பாடாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாவ், என்ன ஒரு ஆழமான இணைப்பு. அப்போ இந்த கோயில் கட்டப்பட்டது ஒரு சமூக நிகழ்வு, அதோட தத்துவம் அந்த சமூகத்தோட எண்ணத்தை பிரதிபலிக்குது. கரெக்ட். சரி, இந்த சமூக பின்னணியிலிருந்து நாம் இந்த கோவிலோட ஆன்மாவுக்கு வருவோம். இதுதான் நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இருந்த உச்சபட்சமான விஷயம். அந்த 3 திருக்கோலங்கள். ஆமா, ஒரு கோவிலுக்குள்ள பெருமாளோட 3 முக்கிய திருக்கோலங்களையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுங்கிறது இத மிகவும் அரிய ஆன்மீக அனுபவம்னு அந்த கட்டுரை வர்ணிக்குது. இது ஏன் அவ்வளோ பெரிய விஷயம்? ஏன்னா இது ஒரு கோவில மனித வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி புத்தகமா மாத்துது. வழிகாட்டி புத்தகமாவா? ஆமா, இத ஒரு ஆன்மீக டூல் கிட் இல்லனா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. சுவாரஸ்யமா இருக்கு. வாழ்க்கையில நமக்கு வர்ற ஒவ்வொரு விதமான சவாலுக்கும் தேவைக்கும் ஒரு தீர்வு ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி அந்த 3 திருக்கோலங்களும் வெறும் வெவ்வேறு சிலைகள் இல்ல, அவை வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டங்கள். ஓகே, அதை ஒவ்வொன்னா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல நின்ற திருக்கோலம். சரி. மூலவரான ஸ்ரீ சீனிவாச பெருமாள் நிக்கிற கோலத்துல காட்சி தர்றார். கிட்டத்தட்ட திருப்பதி பெருமாளை போலவே ஒரு கம்பீரமான தோரணை இல்லையா? ஆமா, ஒரு செயல்பாடு நிறைந்த தோரணை. கரெக்ட். இதுதான் கெட் திங்ஸ் டன் வடிவம். ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி. நல்ல ஒப்பீடு. வாழ்க்கையில முன்னேறணும், ஒரு லட்சியத்தை அடையணும், தொழில பெருக்கணும்னு நினைக்கிறவங்க தேடி வர்ற ஆற்றல் இது.
இது உலகத்தோட செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் குறிக்குது. அப்போ ஒருத்தர் தன்னோட லட்சிய பயணத்தை ஆரம்பிக்கும்போது அவருக்கு தேவைப்படுற உந்து சக்தி இந்த நின்ற திருக்கோலத்திலிருந்து கிடைக்குதுன்னு மக்கள் நம்புறாங்க. மிகச்சரியா. அருமை. அப்ப இது ஆக்ஷன் மோடு. சரி, அடுத்ததா அமர்ந்த திருக்கோலம். இங்க ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் உட்கார்ந்த குளத்துல இருக்கார். நரசிம்மர்னாலே உக்ரம்னு ஒரு எண்ணம் இருக்கானா? ஆமா, பொதுவா அப்படிதான் ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா இங்க அவர் லக்ஷ்மியோட இருக்கிறதால ரொம்ப சாந்த சொரூபியா இருக்காருன்னு உங்க குறிப்பு சொல்லுது. ஆமா, இது வாழ்க்கையோட அடுத்த கட்டம். நீங்க லட்சியத்தை நோக்கி ஓடும்போது தடைகள் வரும், பயம் வரும், மனசுல குழப்பம் வரும். நிச்சயமா. அந்த மாதிரி நேரத்துல நமக்கு தேவைப்படுறது ஒரு நிதானம், ஒரு பாதுகாப்பு உணர்வு. இந்த அமர்ந்த கோலம் அத கொடுக்குது. இது ஒரு பாதுகாவலனோட வடிவம். ஓ, பயம், தடைகள் மற்றும் துன்பங்களை நீக்கி பாதுகாப்பு அளிக்கும் பரம கருணை வடிவம்னு அந்த ஆதாரம் சொல்றது ரொம்ப பொருத்தம். பிரச்சனைகள் வரும்போது ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிற இடம்தான் இது. ஒரு ஆலோசகர் மாதிரி. ஆஹா, முதல் வடிவம் செயல்பாடுன்னா இந்த இரண்டாவது வடிவம் நிதானம் மற்றும் பாதுகாப்பு. ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இப்போ மூணாவது மற்றும் கடைசி வடிவத்துக்கு வருவோம். கிடந்த திருக்கோலம் அல்லது சயனக்கோலம். ஸ்ரீரங்கநாதர். ஆமா, ஸ்ரீரங்கநாதர் ஆதிசேஷன் மேல படுத்து யோக நித்திரையில இருக்கார். இந்த வடிவம் பார்க்கவே ஒரு அமைதியை கொடுக்குது. இதுதான் வாழ்க்கையோட உச்சபட்ச நிலை. உச்சபட்ச நிலையா? ஆமா, செயல்பாடு, நிதானம் எல்லாத்தையும் கடந்து ஒரு கட்டத்துல நாம தேடுறது என்ன? மன அமைதி, சாந்தி, நிம்மதி. உண்மைதான். உலகத்தோட சத்தங்கள்ல இருந்து விலகி நமக்குள் இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்கிற நிலை இது. உங்க குறிப்பு சொல்ற மாதிரி இது சாந்தி, அமைதி மற்றும் ஆன்மீக நிம்மதிய வழங்குது. ஒரு நீண்ட நாள் வேலைக்கு பிறகு கிடைக்கிற ஓய்வு மாதிரி. அதேதான், வாழ்க்கை போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கிற ஆன்மாவின் ஓய்வு நிலை இது. வாவ், இப்ப முழு சித்திரமும் தெரியுது. ஒரு மனிதனோட வாழ்க்கை சுழற்சியே இந்த 3 கோலங்களும் காட்டுது போல. எப்படி சொல்றீங்க? லட்சியத்தோட ஓடுற இளமை பருவம், அது நின்ற கோலம். அப்புறம் பொறுப்புகளையும் சவால்களையும் சந்திக்கிற மத்தியம வயது, அது அமர்ந்த கோலம். கடைசியா எல்லாத்தையும் கடந்து அமைதியை தேடுற முதுமை, அது கிடந்த கோலம். அருமையா நினைச்சிங்க. அப்போ ஒரு பக்தர் எந்த மனநிலையில கோவிலுக்குள்ள நுழைஞ்சாலும் அவரோட மனநிலைக்கு பொருத்தமான ஒரு தெய்வ வடிவம் அங்க காத்துக்கிட்டு இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அதனாலதான் இது ஒரு சக்தி வாய்ந்த அனுபவமா இருக்கு. இறைவன் நம்மளோட வாழ்க்கையோட எல்லா நிலைகள்லயும், அதாவது செயல்பாட்டில், நிதானத்தில், ஓய்வில் கூடவே இருக்கானே இது உணர்த்துது. இது வெறும் 3 சிலை இல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். ஆமா, அந்த பட்டுசாலியர் சமூகம் தங்களுக்கு ஒரு கோவில மட்டும் கட்டிக்கல, தங்களோட அடுத்தடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு வழிகாட்டியும் சேர்த்தே வடிச்சிருக்காங்க. ஆக இந்த தனித்துவமான அமைப்பு, இந்த வரலாறு எல்லாம் பக்தர்களோட வாழ்க்கையில நிஜமாவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா? நிச்சயமா. இது ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகவோ இல்லனா வரலாற்று சின்னமா மட்டுமோ நின்றுடலையா? நிச்சயமா இல்ல. அந்த இடத்தோட ஜீவனே அது ஏற்படுத்துற தாக்கம்தான். உங்க குறிப்புகள்லே இருக்கு பாருங்க. சொல்லுங்க. இங்க மனமுருகு வேண்டினா மன அமைதி, குடும்ப நலம், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும்னு மக்கள் உறுதியா நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தான் தினமும் பலரை அங்க இழுத்துக்கிட்டு வருது. ஒரு கட்டிடம் எப்போ புனித ஸ்தலமா மாறுதுன்னா அங்க லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து சேரும்போதுதான். ஆமா. அந்த வகையில இந்த கோவில் 250 வருஷமா மக்களின் நம்பிக்கைகளை தாங்கி நிக்கிற ஒரு உயிருள்ள இடமா இருக்கு. அப்போ இந்த கோவில் அந்த சமுதாயத்தோட ஒரு மையப்புள்ளியா செயல்படுதுன்னு சொல்லலாமா? மையப்புள்ளிங்கிறத விட அது அந்த சமுதாயத்தோட இதயம்னே சொல்லலாம். இதயம். ஆமா, மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு தேர, மன அமைதியை கண்டுபிடிக்க அவங்க வர்ற ஒரு புகலிடமா இது இருக்கு. இது பட்டுசாலியர் சமூகத்தோட முயற்சியில ஆரம்பிச்சாலும், ஆனா இப்போ இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் அது ஒரு பொதுவான அடையாளமா மாறிடுச்சு. இது சமூக பிணைப்பை வலுப்படுத்துது. ஹோஹோ. ஒரு சமூகமா சேர்ந்து உருவாக்குன ஒரு விஷயம் காலப்போக்குல அந்த சமூகத்தையே பாதுகாக்கிற ஒரு கேடயமா மாறுறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நாம புதுச்சேரியில் இருக்கிற ஒரு கோவிலோட கதைய பார்த்தோம். ஒரு சமூகத்தோட சின்ன முயற்சியில ஆரம்பிச்சு மக்களோட நம்பிக்கையால வளர்ந்து வாழ்க்கைக்கான 3 முக்கிய பாடங்களை ஒரே இடத்துல சொல்ற ஒரு தனித்துவமான ஆன்மீக மையமா அது எப்படி உருவானதுங்கிறது உண்மையிலே பிரமிக்க வைக்குது. ஆமா, உங்க ஆதாரம் இந்த ஆலயத்தை பக்தி, பாரம்பரியம், சமூகம் இந்த 3 ஒன்னு சேர்ற ஒரு அற்புதமான சங்கமமா காட்டுது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இங்க தெய்வம் மட்டும் முக்கியமில்ல,
அந்த தெய்வத்தை நம்பி ஒன்னா சேர்ந்த மக்களும் அவங்க உருவாக்குன அந்த சமூகமும் கூட ரொம்ப முக்கியம். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த கோவிலோட கதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கூட்டு முயற்சியிலிருந்து ஆரம்பிக்குது. இத கேட்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற எத்தனை வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், ஏன் பொது பூங்காக்கள் கூட ஆமா, இது மாதிரி மக்களோட சின்ன ஒன்றுபட்ட முயற்சிகளால உருவாகி இருக்குமோன்னு தோணுது இல்லையா? உண்மைதான். நாம அத பத்தி யோசிக்கிறதே இல்ல. அந்த இடங்களோட பின்னாடியில மறைஞ்சிருக்கிற இது மாதிரியான கூட்டு நம்பிக்கை கதைகளை நம்ம தேடி போனா இன்னும் எத்தனை ஆச்சரியங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ?